கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுநாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது கொலோசையர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கொலோசையர் 3:4. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். நம்ம மகிமையில் வெளிப்படுவதுதான் தேவனுடைய திட்டம். இன்றைய தினம் நீங்கள் மகிமையில் வெளிப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதாவது நம்ம எல்லாமே மகிமையில் ஒரு நாள் வெளிப்பட போறோம். கிறிஸ்துவானவர் வெளிப்படும் பொழுது, கிறிஸ்துவானவர் எப்ப வெளிப்படுவார்னா 2ஆம் வருகையில் வெளிப்படும் போது நம்ம எல்லாமே தேவனுக்கு முன்பாக மகிமையில நம்ம போய் நிற்க போகிறோம். நம்ம நியாயத்திற்பினால தேவனுக்கு முன்பாக நிற்க போகிறோம். அது தேவ மகிமையை பார்க்க போகிறோம். தேவ மகிமையிலே நம்ம வெளிப்பட போகிறோம். இது எல்லாத்துக்குமே எழுதப்பட்ட ஒரு காரியம், எல்லாத்துக்கும் சொல்லப்பட்ட ஒரு காரியம். இதுதான் நடக்க போகுது, கடைசி காலத்துல இதுதான் நடக்க போகுது. ஆனா இதுல பாருங்க, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, நம்முடைய ஜீவன் எங்க இருக்கு? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவானவரே நம்ம ஜீவனாக இருக்கிறார். ஆனால் தான் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது இதை பவுலடிகளார் என்ன அழகா அதை எழுதியிருக்காருன்னா, கிறிஸ்துவானவர் எப்படி வெளிப்படணும்? நம்ம ஜீவனாகிய கிறிஸ்து நமது மூலமாக வெளிப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். நம்ம நியாயத்தீர்ப்புனால எல்லாருமே நிற்க போறோம், அது வேற. ஆனா இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே, நம்ம மூலமாக கிறிஸ்துவானவர் வெளிப்படுகிறாரா? கிறிஸ்துவின் பிறப்பின் திருநாளை கொண்டாடுவதற்கு நம்ம எல்லாம் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறோம். ஆனா கிறிஸ்து உண்மையிலேயே நமது உள்ளத்தில் பிறந்து இருக்கிறாரா? கிறிஸ்துவானவர் நமது மூலமாக வெளிப்பட தயாராக இருக்கிறாரா? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. கிறிஸ்துவானவர் நம்ம மூலமா வெளிப்படணும்னு எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவை போல ஆகுங்கள். அதாவது பவுல் சொன்னாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னாரு. ஏன் அவ்வளவு தைரியமா சொல்ல முடிஞ்சுன்னா, அவரு இயேசு கிறிஸ்து அவர் சொன்னதை மட்டும் அவர் செய்தார். பிதாவானவர் எனக்கு சொன்னது எதுவோ அதை நான் செய்தேன்னு இயேசு சொன்னது போல பவுலும் அதே போல அதை பின்பற்றினார். நம்மளால அப்படி செய்ய முடியுமா? நம்ம வெளியெல்லாம் சொல்ல வேணாம், நம்ம பிள்ளைகளுக்கே சொல்ல முடியுமா? நான் செஞ்சது மாதிரி நீ செய்யுமா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? அப்ப நம்முடைய ஜீவன் எல்லாத்துக்குமே தெரியும், ஜீவன்ல கிறிஸ்து வாழ்கிறார், கிறிஸ்து தான் நம்முடைய ஜீவன் அப்படின்னு. ஆனா கிறிஸ்துவானவர் நமது மூலமாக வெளிப்பட வேண்டும். வெளிப்படும் பொழுது பாருங்க, நம்முடைய ஜீவனாய் கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவருடைய கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அப்ப நம்ம சாதாரண மாம்சமான மனிதன் கிறிஸ்துவானோர் மகிமையில வெளிப்படும் பொழுது அந்த மகிமை நம்ம மூலமாக வெளிப்படும். கிறிஸ்துவானவர் தனியா நிற்க மாட்டார். உங்களை தெரிந்து கொண்டார், உங்களை பேர் சொல்லி அழைத்தார், உங்களை அவர் சாயலாக படைத்திருக்கிறார். எதுக்காகனா உங்கள் மூலமாக வெளிப்படுவதற்காக. அப்ப தேவநாமம் தூஷிக்கப்படுவதும் தேவநாமம் உயர்த்தப்படுவதற்கும் யாரு காரணமா இருக்கிறோம்னா, நம்ம தான் காரணமாக இருக்கிறோம். உங்களை பார்ப்பவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அதுதான் உங்களோட மகிமையில் வெளிப்படுவார். அப்ப வெளிப்படுவீர்கள், அவரும் நீங்களும் அவருடைய மகிமையில் வெளிப்படுவீர்கள். அப்ப தேவ மகிமையில் அவர் வெளிப்படும் பொழுது நம்மளும் தேவ மகிமையை பெற்றுருவோம். பெற்றால்தான் நம்ம தேவன் நம்ம மூலமாக வெளிப்பட முடியும், அதை உணர முடியும். அப்ப தேவனை உலகத்திற்கு, கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டுவதற்காக அழைக்கப்பட்ட நம்ம, அவர் சாயல தான் படைக்கப்பட்டோம் நம்ம. அப்ப தேவ மகிமை நம்மகிட்ட இருக்கிறதா? கிறிஸ்துவின் மகிமை நம்மகிட்ட இருக்கிறதா? அப்ப நம்ம மூலமாக நம்ம ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அதை நம்ம உணர்ந்து இது பண்ணும் பொழுது அடுத்தது என்ன அழகா இருக்கு பாருங்க, நம்மளும் அவரோட மகிமையில் வெளிப்படுவீர்கள். இது ஒரு வாக்குத்தத்தமாக சொல்லப்படுகிறது. நம்ம மகிமையில் வெளிப்படுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் நம்ம. அப்ப கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் நம்ம. ஆனால் தான் தேவன் கிறிஸ்துவானர் அடிக்கடி சொல்றாரு, நீங்க என்னோட பெரிய காரியங்கள் செய்வீங்க, நீங்க என்னோட பெரிய காரியங்கள் செய்வீங்கன்னு யோவான்ல நம்ம பார்க்கலாம். எதுக்காகனா அதன் மூலமாக நம்ம தேவ மகிமை நமது மூலமாக வெளிப்படும். அப்ப கிறிஸ்துவின் மகிமையிலே வெளிப்படுவதற்காக நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பை நம்ம உணர்ந்து, நமது ஜீவனாய கிறிஸ்துவை உணர்ந்து, நம்ம அவரை உணர்ந்து கிறிஸ்துவின் வழியிலே நடக்கும் பொழுது நம்ம என்ன ஆகிறோம் பாருங்க, நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அப்ப 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நமது ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அதை நம்ம உணர்ந்து தேவனை வெளிப்பட நம்ம அலோவ் பண்ணணும். நம்ம உள்ள பூட்டி வைப்பதற்காக அவர் நம்மளை படைக்கவில்லை. கிறிஸ்துவானவர் நமது மூலமாக வெளிப்பட வேண்டும். அவர் நமது மூலமாக செயல்பட நம்மளை விட்டு கொடுக்க வேண்டும். அப்படி நம்ம அவரை விட்டு கொடுத்து நம்மளுக்கு அவர் மூலமாக செயல்பட நம்ம அவரை அனுமதிக்கும் போது நமது மூலமாக
கிறிஸ்துவானவர் வெளிப்படும் பொழுது நம்மளும் தேவ மகிமையிலே வெளிப்படுவோம். இதைத்தான் மோசேயில் பார்க்குறோம். ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வெளியே வரும்போது அவர் முகம் பிரகாசித்தது, மகிமை பிரகாசித்தது, தேவ மகிமை அவர் மூலமாக பிரகாசித்தது. இதுதான் உண்மையான அழைப்பு, நம்மளோட அழைப்பு. தேவன் அழைப்பின் நோக்கத்தை அறிந்து கொண்டு கிறிஸ்துவின் திருநாளை கொண்டாட நம்ம ஆயத்தமாய் கொண்டிருக்கிற நம்ம நமது மூலமாக கிறிஸ்துவானவர் வெளிப்படுவதற்காக நம்ம ஆயத்தமாவோம். கிறிஸ்துவானவர் அதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர் நமது மூலமாக வெளிப்படுவதற்கு நம்ம தேவனை அனுமதிப்போம், அலோவ் பண்ணுவோம். அதுதான் தேவனுடைய திட்டம். நம்ம தேவ மகிமையில வெளிப்படுவீர்கள் என்று ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி கொண்டு அதன்படி நடப்பதற்காக, அதை உணர்ந்து அதன்படி செயல்படுவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, எங்கள் ஜீவனாகிய கிறிஸ்துவானவர் நீர் வெளிப்படும் பொழுது, மகிமையிலே வெளிப்படும் பொழுது நாங்களும் மகிமையிலே வெளிப்படுவோம் என்று நீ சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உமது மகிமையை பெற்று உமது மகிமையை உலகத்திற்கு காட்டுபவர்களாக, உலகத்துக்கு கொண்டு செல்பவர்களாக நீர் எங்களை அழைத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த அழைப்பின் நோக்கத்தை அறிந்து அதில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் மாட்டவர். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மேலும் தகப்பனே உமது மகிமை வெளிப்பட உதவி செய்ய மாட்டவர். அது வெளிப்பட்டிருப்பதை அவர்கள் உணர்ந்து அந்த வழியிலே நடக்க உதவி செய்யும். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.